சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளிய முழுமைக்கும் பாருங்க. தாய் கழகத்துக்கே துரோகமா? திமுகவுடன் ஓபிஎஸ் கூட்டணியை அறிவித்தாரா? 3 அல்லது 4 தொகுதிகளை ஓபிஎஸ் தரப்புக்கு தர உள்ளதாக தற்பொழுது முடிவெடுத்திருப்பதாக தகவலானது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அரசியல் களம் தற்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் போல அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிலவரமானது போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பக்கம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி வகுக்காத கட்சி பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இணைந்திருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சித்த ஒரே ஒரு கட்சி திமுக. குறிப்பாக அவருடைய சக நடிகரே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சித்தார் வடிவேலு அவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு கட்சியுடன் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் கூட்டணிக்கு போனது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. மக்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்துட்டு தான் வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவும் இதுதான், கட்சியுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் தொண்டர்கள் இவருடைய எதிர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வருது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு மிகப்பெரிய திருப்பம் என்னென்னா, அதாவது தாய் கழகத்துக்கே துரோகம் செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியில் தனித்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா கட்சி உடைந்து அதுலேருந்து சென்றது தான் அமமுக. அது மாதிரி கூட சென்றிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்த கட்சிக்கே துரோகம் செய்துவிட்டு திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கு நமக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா அதாவது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய செயல்பாடை புகழ்ந்தும் அடுத்த முறையும் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைந்த செல்வி ஜெயலலிதா மற்றும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு பூக்கொடையோ இல்லை ஏதோ கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. இது கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கூட்டணியில் இணைந்தால் 3 அல்லது 4 தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் இணைவுகிறாரா? இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சொந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு மாற்று கட்சிக்கு ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.